गाइस வாங்க இப்ப விளையாடலாம். ஆஹா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்குங்க. பாருங்களேன் ரொம்ப டிஃபரண்டா சூப்பரா இருக்குல. ஓகே இப்போ வந்து நம்ம இந்த சைடு போலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ரூம் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அடுத்ததாக நம்ம இப்படிக்கா வந்தீங்கன்னா இங்க இந்த ரூம் இருக்கு பாத்தீங்களா, டேஞ்சர்னு போட்டிருக்காங்கல்ல. இங்க தான் गाइस நம்ம நிறைய ஒர்க் பண்ண போறோம். இதுக்குள்ள போறதுக்கு நமக்கு கீ கார்டு வேணும். ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஒரு வால் ஒன்னு வைக்கணும். சரி வாங்க இப்ப நம்ம வந்து இந்த ரூம் குள்ள போலாம். எனக்கு இந்த கேம்ல பிடிச்சது நம்ம ஜம்ப் பண்ண முடியும். பாத்தீங்களா சூப்பரா இருக்குல்ல கைஸ். இங்க பாருங்க அங்க வால் போட்டோன்னே இந்த புகை போயிடுங்க. அங்க ஒரு கன் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம எடுக்கணும். அதை எடுத்தாதான் நம்ம நிறைய ஒர்க் பண்ண முடியும். ஓகே இப்ப 8 வில்லன் இருக்காங்க. சோ நம்ம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். ஆஹா அந்த இவன் இருக்காங்க வவாலுக்கு பிறந்தவன். ஆஹா நம்ம இங்கே இருக்கலாம். வவால் போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் இந்த வவால் தலையை இந்த ரூம் குள்ளதான் இருக்கான். டேய் வவால் நீ அங்கேயே இரு. ஓகே நான் கதவை சாத்திட்டேன். இப்ப நம்ம லிஃப்ட்டுக்குள்ள போலாம் கைஸ். ஓகே சேர நவுத்தியாச்சு. இப்ப நம்ம லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு எங்க போக போறோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஏன்னா நம்மளுக்கு அங்க நிறைய ஒர்க் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் த மோஸ்ட் டேஞ்சரஸ் த நோட்டோரியஸ் த கிரிமினல் கிரானி இருக்கும். அதாவது இந்த சொட்ட கிழவி தான். ஓகே கைஸ் வாங்க இப்ப நம்ம பார்த்து போலாம். ஆஹா கிழவி பாத்துருச்சு. இப்பதான் நம்ம கிழவி பத்தி பேசணும். அதுக்குள்ளே அந்த சொட்ட கிழவி வந்துருச்சு. ஓகே கைஸ் இந்த ரூம்ல என்ன இருக்குன்னு பாக்கலாம். ஆஹா ஒண்ணுமே இல்லையே. ஆஹா கிளவி நம்மள பாத்துட்டே இருக்கா. வாங்க நம்ம இந்த ஷார்ட் கட்ல போயிடலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கன்னு தவிர புல்லட் எல்லாம் கொடுக்குறாங்க. கன்னே இல்ல எதுக்கு புல்லட்? ஆஹா கிளவி எப்படிங்க இங்கே வந்துச்சு? ஏய் சொட்டை நீ ரொம்ப உஷாராயிட்ட வர வர. ஏங்க முன்னாடியில இந்த சொட்டை வந்து டம்மியா இருக்குங்க. இப்ப பாருங்களேன் இந்த கிளவி வந்து ரொம்ப பிரில்லியன்ட் ஆயிடுச்சுங்க. ஓகே இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த குரோபார் எடுத்துட்டு ஓடிடலாம். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஓகே இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கதவை சாத்திட்டு எங்க போலாம்? லிஃப்ட்ல போனா வேணாம் வேணாம். லிஃப்ட்ல போனா மேல வந்து மொட்டை இருப்பான். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பிளாங்க ஃபர்ஸ்ட் உடைச்சிட்டு நம்ம கீழே போயிடலாம். ஆஹா கிரானி இன்னும் நம்மள பாத்துட்டு தாங்க இருக்கு. ஓகே இப்ப நான் வந்து இதை தள்ளி விட்டுறேன். இங்க போயிட்டு நம்ம எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாம். ஒளியதான் இடம் இருக்கா? கைஸ் நம்மளுக்கு வால்வு கிடைச்சிருச்சு. ஆஹா கிரானி நீ எனக்கு நல்லது பண்ணிட்ட. அதாவது அந்த சொட்டை கிழவி நம்மள துரத்துறன்ற பேர்ல நம்மள இங்க வர வச்சு நம்மளுக்கு வாழ்வையும் கொடுத்துருச்சு. ஓகே கைஸ் வால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பொருள். நம்ம கொஞ்ச நேரம் இங்க ஒளிஞ்சுக்கலாம். கிரானி போன உடனே நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளியே போறோம். பரவாயில்லைங்க எனக்கு வால் கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்பாடி கைஸ் மேல நான் ஏன் போலனா, மேல மொட்டை இருப்பான், கீழே சொட்டை, மேல மொட்டைனா டபுள் அட்டாக் ஆயிடும். அதனால நான் முன்னெச்சரிக்கையா வந்து பாத்தீங்கன்னா நான் கீழே வந்துட்டேன். ஓகே கைஸ் இப்போ சொட்டை கிழவி வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்னர்ல இருக்கு. இப்ப நம்ம மேல டக்குன்னு போயிட்டு கன் எடுத்துடலாம். மொட்டை எங்க இருக்காப்ல? மொட்டை அங்க பாருங்க மொட்டை. சோ மொட்டை மசாலா மண்டைய வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்ல இருக்காப்ல. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இந்த டோருக்குள்ள போயிட்டு கன் எடுத்து மொட்டை மசாலா தலைய போட்டு தள்ள போறோம். ஓகே கைஸ் இப்போ இதுக்குள்ள நம்ம கிட்ட கன் இருக்கு. மொட்டை டேக் திஸ் கன். இப்ப நம்ம மொட்டையோட கன் எடுத்துக்கலாம். மொட்டையோட கன் செம்ம பவர்ஃபுல். கழுத்துல பாருங்களேன் பேட்லாக் கீயா. ஆனா இந்த மொட்டை தலைய எப்பவுமே கழுத்துல ஏதாவது ஒரு கீ வச்சுக்கிறாருங்க. ஓகே இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கீழே போயிட்டு கிரானியை ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். கிரானி கமான் கமான் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. ஓகே இப்ப நம்ம கிரானியை போட்டு தள்ளியாச்சு. கிரானி இஸ் நவ் கான் ஃபார் டூ. ஆமா சென்ட்ரினாவா திடீர்னு பயந்துட்டேன் யாரா அதுன்னு சொல்லிட்டு. ஓகே இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு புல்லட் எடுத்துக்கலாம். கைஸ் வீடியோ பாக்குறவங்களா மறக்காம இப்பயே ஒரு லைக் ஒரு ஷேர், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நம்ம வேற 1 மில்லியன் ரீச் பண்ண போறோம். சோ நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைபும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ், மறந்துடாதீங்க. ஓகேங்க இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த வால்வை எடுத்துக்கலாம். டேக் இட். ஓகே இந்த வால்வை நம்ம போய் லிஃப்ட்ல போட போறோம். ஏன்னா நம்ம 3rd ஃப்ளோர்ல தான் இதை யூஸ் பண்ண போறோம். சோ கன்னை வேற உள்ள போட்டாச்சு. அடுத்து இந்த வால்வை உள்ள அம்மா இந்த சென்ட்ரினா வேற வந்து ஹெல்த்தை குறைச்சு விட்டுக்கிட்டே இருக்கு. ஓகே இப்ப மேல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த குரோபார் எடுத்துட்டு வந்துடலாம். பட் மொட்டை மசாலா மண்டை ஏஞ்சுக்கிட்டாப்லன்னு தெரியல. இல்லங்க மொட்டை மசாலா மண்டை வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் மறையறாரு. ஓகே இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா குரோபார் எடுத்துட்டு அப்படியே கீழே போய் லிஃப்ட்ல போட்டுலாம். கம் ஆன் கைஸ் லெட்ஸ் கோ. ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொட்டை கிழவிய வர வாய்ப்பு இருக்கு, மொட்டை மண்டையனும் வர வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து உடனடியா லிஃப்ட்டுக்குள்ள ஏறி 3rd ஃப்ளோர் போறோம். ஓகே கைஸ் கம் ஆன் கிவ். ஐயோ 2nd ஃப்ளோர் போயிட்டேங்க. ஐயோ ஏதோ ஒரு ஃப்ளோல போயிட்டேன். ஓகே 2nd ஃப்ளோர் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன இடம்னா ஏதோ மொட்டை இருப்பார்ல அந்த இடம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3rd ஃப்ளோர் போறோம். ஓகே இப்ப நம்ம வந்து 3வது ஃப்ளோர் வந்தாச்சு கைஸ். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா வவால் மண்டைய இருப்பாப்ல. அதுக்காக தான் நான் இந்த கன்னை கொண்டு வந்தேன். ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கன்னை ரீலோட் பண்ணிக்கலாம். ஓகே இங்க 2 புல்லட் இருக்கும்.
இங்க பாருங்க, இந்த மிஷின் வச்சு நம்ம ஒரு சாவி எடுக்க போறோம். அது எப்படின்றத நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறீங்க. ஓகே கைஸ், இப்ப நம்ம குரோபார் எடுத்துக்கலாம். ஏன்னா ஷார்ட் கட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரோபார் தேவைப்படும். இந்த டோர் வழியா போயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பலகை போட்டு வச்சிருப்பாங்க. இந்த பலகையை முதல்ல உடைச்சிடலாம். ஓகே கைஸ், இதுக்குள்ள இப்ப நம்ம போனோம். இங்க பாருங்க, ஐ நீட் டு டர்ன் ஆஃப் த கேஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஓகே, ஆஹா இந்த கிளவியா, இது ரொம்ப மோசமான கிளவியாச்சு. ஓகே, அந்த கிளவி போட்டு தெரியாச்சு. இப்ப வால் கொண்டு போயிட்டு இந்த பாய்சனஸ் கேஸ் இருக்கு பாத்தீங்களா, இத ஆஃப் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்க கன் எடுக்க போறோம். அந்த கன்னு வந்து பாத்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல் கைஸ். யாரு வந்தாலும் போட்டு தள்ளும். ஒரே நேரத்துல 4-5 பேரை கூட போட்டு தள்ளும். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கன்னு தான் அது. ஓகே, இப்ப நான் வால் வச்சு இங்க இருக்கிற பாய்சனஸ் கேஸ வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப நம்ம அதுக்குள்ள போயிட்டு அந்த கன் எடுக்க போறோம். ஓகே, இப்ப மொட்டையும் காலி, சொட்டையும் காலி, அப்புறம் இந்த வவால் மண்டையும் காலி. அடுத்து இந்த கிளவிக்கு என்ன சொல்லலாம், போண்டாவாய், அதுவும் காலி. ஓகே, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அங்க தூரத்துல இருக்கு பாருங்க, அந்த கண்ணை தான் எடுக்க போறோம். ஏங்க குனிஞ்சு குனிஞ்சு போறான். இங்க பாருங்களேன், நிக்க மாட்டான். ஏன்னு தெரியல, ஹைட்டா தானே இருக்கு மேல, ஏன் நிக்க மாட்டேங்கிறான் தெரியல. ஓகே, வாங்க இந்த கன் எடுத்துக்கலாம். ஐ திங்க் சம்திங் இஸ் இன்சைட் த கன். ஆமா கைஸ், இந்த கன்னை உடைச்சா நம்மளுக்கு ஒரு சாவி கிடைக்கும். பட் நான் இந்த கன்னை உடைக்கிறதுக்கு முன்னாடி யாரையாவது சுரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கு. ஏன்னா இந்த கன் செம்ம பவர்ஃபுல்லுங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேல போயிட்டு இந்த கன்னுல யாரு பலியாடாவ போறா தெரியல. எனக்கு என்னமோ மொட்டை தலையன் தான் தோணுது, மொட்டை மசாலா மண்டன் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், வீடியோ பாக்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ரொம்ப ரொம்ப முக்கியம், மறக்காம பண்ணி விட்டுருங்க. ஆனா இந்த ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மசாலா மண்டைய வரமாட்டாருங்க. சோ எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு அந்த கிளவி, இல்லனா வந்து பாத்தீங்கன்னா அந்த வவால் மண்டைய, இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் மாட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். பாக்கலாம் யாரு இஸ் த லக்கி ஃபெலோ அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க இது, எங்க பார்த்தாலும் யாரையும் காணோம். அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கன்னு எப்படி வெடிச்சது பாத்தீங்களா, தாறுமாறா இருக்குல்ல கைஸ். வவால் மண்டைய சத்தம் கேக்குது. ஓ, இங்கதான் இருக்கியா நீ? சார் வந்து வாண்டடா மாட்டிக்கிட்டாரு. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கன்னை உடைக்க போறோம், அவ்வளவுதான். சோ அந்த கன்னை வந்து இந்த மிஷின்ல வச்சுட்டு அந்த பட்டனை பிரஸ் பண்ணா அவ்வளவுதான் கைஸ், கன்னு வந்து உடைஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கு எடுக்க போறோம். ஓகே கைஸ், இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ரூமை திறக்க போறோம். அதுக்குள்ள கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு முக்கியமான பொருள் தான் கிடைக்க போகுது. சோ என்ன பொருள் கிடைக்க போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு என்னமோ இந்த ரூமோட கீ கார்டு கிடைக்க போகுதுன்னு தோணுது. ஏன்னா அது மட்டும் தான் கிடைக்குவாங்க. ஓகே, வாங்க இப்ப உள்ள போய் பார்க்கலாமா? ஓகே, ஓபன் த டோர். உள்ள வந்தாச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீ கார்டு கிடைச்சிருச்சா? இப்ப நம்ம இதை வச்சு உள்ள போறோம். இதுக்கு மேலதாங்க உண்மையான சம்பவமே ஸ்டார்ட் ஆக போகுது. இது உள்ள பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இடமே டெரரா இருக்குல்ல. ஓகே, நம்ம இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கன்னை மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு அங்க கன்னு தேவைப்படும். அங்க நீங்க எதிர்பார்க்காத வில்லன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, திடீர்னு வில்லன் வருவாங்க. சோ இந்த கேம்ல டோட்டலா 8 வில்லன் இருக்காங்க பாத்தீங்களா. சோ மீதி இருக்கிற எல்லா வில்லனுமே அந்த ரூம் குள்ள தான் இருப்பாங்க. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, இப்ப நம்ம வந்து இந்த கன்னை ரீலோட் பண்ணியாச்சு கைஸ். 2 புல்லட் இருக்கு. எத்தனை வில்லன் வர போறாங்க தெரியல. பட் நம்மளால 2 பேர் தான் போட்டு தள்ள முடியும். மீதி இருக்கிறவங்க கிட்ட நம்ம வந்து ரொம்ப பார்த்துதான் கைஸ் இருக்கணும். ஆஹா, இங்க பாருங்களேன், ஒருத்தர் செத்து கிடக்குறாரு. ஏய் இவனா? டேய் தம்பி, நீ இந்த கேம்ல இருக்கியாப்பா? சாரிப்பா, எனக்கு தெரியாது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாயை பொளந்துட்டு அப்படியே இருக்காப்ல, மண்டையில வேற வழுக்க இருக்கு. சோ அதாவது சொட்டை கேள்வி மொட்டை கிழவன் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஒரு இல்லீகல் பிசினஸ் பண்றாங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஆராய்ச்சி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம், இந்த மொட்டை கிழவியும் சரி, சாரி இந்த மொட்டை கிழவனும் சரி, இந்த சொட்டை கிழவியும் சரி 10வது கூட படிக்கல, இவங்களும் எப்படி ஆராய்ச்சி பண்றாங்க? இங்க பாருங்க ஃப்ரெண்ட், எலும்பு துண்டு. எனக்கு தெரிஞ்சது அந்த ஸ்லெண்டரினா சைல்டுக்குன்னு நினைக்கிறேன். டு நாட் என்டரா, அப்பதான் நான் என்டரே பண்ணுவேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் கீ இருக்கு. பட் நம்ம வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போறோம். சோ நம்மளுக்கு அந்த கீ தேவையில்ல. ஓகே கைஸ், அடுத்து இது என்ன ரூம்? லாக்டு. இது ஓபன் ஆகுது. ஓ கைஸ், இங்க பாருங்களேன், கெமிக்கல் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஏங்க இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. இந்த கிழவன் கிழவிக்கு கெமிக்கல் பத்தி ஒண்ணுமே தெரியாது. இவங்கெல்லாம் கெமிக்கல் வச்சு ஆராய்ச்சி பண்றாங்களா? இதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஓகே ஓகே, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஓ இங்க பாருங்க அடியில ஒரு ஓட்டை இருக்கு, இதுக்குள்ள போகணுமா? ஓ ஃப்ரெண்ட், அங்க பாருங்க ஒரு லிஃப்ட் இருக்கு. இது வழியா இப்ப நம்ம ஹெலிகாப்டர்ல தப்பிக்க போறோம். என்ன தலை மட்டும் ஆடுது அந்த பாடியில. ஓகே கைஸ், ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ சவுண்ட் கேக்குது, டுமில் டுமில் சொல்லிட்டு. ஆஹா, என்னங்க நம்ம கீழே படுத்துட்டோம். பாருங்க, ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. நம்ம எங்கேயோ வந்து லேண்ட் ஆயிட்டோம். ஓகே
கைஸ் அங்க பாருங்க வில்லன் போடு. யாருக்கிட்ட எங்க கேனு வந்துட்டாங்க, பயந்துட்டாங்க ஒரு செகண்ட். அப்படியே குபீர்னு ஆயிடுச்சு. ஆக்ஸ் இருக்குங்க. ஓகே இது நம்ம எங்க யூஸ் பண்ணோம்? ஓகே வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போய் பார்க்கலாம். இது என்ன இடங்க இது? என்னடா இது கீழே இவ்வளவு தூரம் போகுது? ஓகே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா? ஐ நீட் a green key. இங்கதாங்க நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போறோம். ஓகே புரிஞ்சிருச்சு எனக்கு. இப்போ நம்மளுக்கு green key தேவைங்க. ஓகே அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏதோ ஒரு டோர் இருக்கு. இது என்ன டோரு? ஐ நீட் a explosive item. வெடிகுண்டு போட்டு அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணணுமா? பட் இப்ப நம்மளுக்கு வெடிகுண்டு வேணும், கிரீன் கீ வேணும். ரெண்டு முக்கியமான பொருள் தேவைப்படுது இப்ப நம்மளுக்கு. கிரீன் கீ இங்கதான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட் அடுத்து இங்க பாருங்க ஏனி. இங்க வேற நம்ம போனோங்க ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு. இது என்னது? கிரெனேட். ஓகே இதான் எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம். ஓகே நம்மளுக்கு எதுக்கு இந்த ஆக்ஸ் கொடுத்தாங்க? சரி வாங்க இந்த இலையை போய் பார்க்கலாம். இந்த இடம் ஆனா ரொம்ப விசித்திரமாவும் மர்மமாவும் இருக்குங்க. ஓகே இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பலகை இருக்கு, உடைச்சிடலாம். ஓபன் த டோர். கைஸ் நம்ம ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம். இது ஒரு ஷார்ட்கட். இது வழியா இப்ப சொட்டையும் மொட்டையும் வந்துருவாங்க. ஆஹா தெரியாம திறந்துட்டேனே. எங்க தப்பு பண்ணிட்டோங்க. நம்மளே பிராங்க் பண்ணிட்டாங்க இந்த கேமு. ஷாட். ஓகே இது என்னது? பிஸ்டல் ஆமோ. பிஸ்டல் இருக்கா அந்த கேம்ல? கண்ணிலே காட்டலையே அவனுங்க. ஓகே வாங்க நம்ம முதல்ல இந்த கிரீன் கீ எடுத்துட்டு போயிட்டு ஓபன் பண்ணிடலாம் டோரை. இப்ப சொட்டை கண்டிப்பா வந்துருவோங்க. ஏன்னா நம்ம வேற ஆக்ஸ கீழே போட்டோம்ல, அந்த சத்தம் கேட்டு வரும். ஏங்க நான் தெரியாதனமா திறந்துட்டாங்க அந்த டோரை. சரி விடுங்க என்ன பண்றது? இவன் கத்தியோட வந்திருக்கான் நம்மள குத்த. ஆஹா இவன் ஒரு ரொம்ப மோசமான சைக்கோ போல இருக்குங்க. ஓகே இப்ப கீழே போயிட்டு நம்ம வந்து இந்த டோரை திறந்துடலாம். ஓகே வந்தாச்சு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்கு. ஓபன் த டோர். என்னங்க இது? இங்க வைக்கணுமா? ஓகே நோ சிக்னல். இது என்னது? இதுக்குள்ள போக முடியலங்க, லாக்ல இருக்கு. ஓகே இங்க ஏதோ பட்டன் இருக்கு. ஒயர் பிஞ்சு கிடக்குங்க பாருங்க. இட் டசன்ட் ஒர்க். ஏன்னா ஒயர் பிஞ்சு கிடக்கும். ஓகே எனக்கு தெரிஞ்ச அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ரூம் இருக்குல்ல, அதை உடைச்ச உடனே அங்க ஒயர் கிடைக்குமோ? அப்படியே தாங்க இருக்கணும். ஏன்னா நம்ம இன்னும் அங்க கிரெனேட் வச்சுட்டா இந்த ரூம் ஓபன் ஆயிடும். கண்டிப்பா இதுக்குள்ளதான் அந்த ஒயர் இருக்கணும். அத பட்டனை பிரஸ் பண்ணோடனே நம்ம ஹெலிகாப்டர்ல எஸ்கேப் போக போறோம். இதான் வந்து மேட்டர் நான் நினைக்கிறேன். ஓகே லெட்ஸ் கோ. கிளவி சீக்கிரமா கிரெனேட் எடுத்துட்டு ஓடணும் கைஸ். கிளவி வந்துருச்சுங்க. அட சொட்டை கிளவி, சொட்டை மசாலா, சொட்டை ஆச்சி மசாலா. ஓடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம அந்த கிரெனேடை வந்து அந்த டோர்ல வைக்கணும். நான் முதல்ல இந்த கதவை சாத்திடுறேன். அப்பதான் சொட்டை கிளவிக்கு கண்ணு தெரியாது. ஓகே கைஸ் இப்ப நான் வந்து இங்க வச்சு இந்த பட்டன் அழுத்தி விட்டு ஓடிடலாம். ஓடுங்க அந்த சொட்டை நம்ம நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறது. ஓகே வெடிஞ்சிருச்சுங்க டுமில் சொல்லிட்டு. ஓகே இப்ப நான் கொண்டாந்து இங்கே வெயிட் பண்றேன். சொட்டை கிளவி கொண்டாரு போட்டோம். ஓகே கைஸ் ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம். எனக்கு என்னமோ அந்த சொட்டை கேள்வி போயிருக்கும் தான் தோணுது. ஏன்னா நம்ம கதை வேற சாத்திட்டோம்ல. ஆனா வெடிகுண்டு சத்தத்துக்கு வந்திருக்குமா? ஆஹா கிளவி குனிஞ்சு பார்க்கலாம் இருங்க. போயிடுச்சுங்க கிளவி போயிடுச்சுங்க. ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் இந்த இடத்த பாருங்களேன். இங்க இருக்கு பாருங்க ஒயரு. கைஸ் பிஸ்டல். ஓகே இப்போ புரியுது கைஸ் எனக்கு. ஓகே வாங்க நம்ம இந்த கேபிள் எடுத்துட்டு முதல்ல என்ன பண்ணலாம், அந்த பட்டன் இருக்கு பாத்தீங்களா கீழே, அதை வந்து பிரஸ் பண்ணி விட்டுடலாம். கிளவி இங்க இல்ல கைஸ். நம்ம குடுகுடுன்னு கீழே ஓடிடலாம். கமான் லெட்ஸ் கோ. நம்ம இப்ப எஸ்கேப் ஆக போறோம் கைஸ். எல்லாம் ரெடியா இருங்க. ஒயர் போட்டோடனே பட்டன் அழுத்துறோம், ஹெலிகாப்டர்ல தப்பிக்கிறோம். ஓகே இப்போ வந்து ஒயர் போட்டாச்சு, பட்டனையும் அழுத்தியாச்சு. 2 மினிட்ஸ்க்குள்ள நம்ம போகணுமா? வாங்க பாருங்க மேப்ல காட்டுறாங்க, அந்த இடத்துக்கு போகணுமா 2 மினிட்ஸ்க்குள்ள. சென்ட்ரினா ஏய் நவுரு கைஸ். என்ன கைஸ் இவ்வளவு நேரம் ஹெல்த் குறைச்சிருச்சு, ஏன்னா நவுறவே மாட்டேங்குதுங்க. ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல. டக்குனு இப்ப நம்ம கன் எடுத்துட்டு ஓடுறோம். கண்ணுங்க எடு வாய் வேற கொளருதே. அப்பா இவன் என்னங்க இவ்வளவு நேரம் வரா கைஸ்? இது ரொம்ப சீட்டிங்க. நம்மள தப்பிக்க விடாம பண்ற மாதிரியே இருக்குது. ஓகே கமான் லெட்ஸ் கோ. இன்னும் 1 minute 27 செகண்ட்ஸ் இருக்கு. என்னங்க கும்பலா வரானுங்க எல்லாரும். டேய் மொட்டை சொட்டு அப்புறம் வந்து சிலிண்டர் மேன் எல்லாரும் வராங்க. ஆஹா என்னங்க இது ரொம்ப அநியாயமா இருக்கு. எல்லாம் இனிமே பாருங்க ஒரே இடத்துல வந்திருக்காங்க. ஏய் சேட்டிங். கமான். ஓகே ஏய் என்னங்க இது காய்ஸ் இது என்ன இது எனக்கு புரியல. எவ்வளவு நேரம் தான் அந்த சென்ட்ரினா வரும்? ஐயோ டே 2வா?
கைஸ் இந்த கேம்ல ஒண்ணு இருக்கு. நம்ம டே ஒன்லயே நம்ம அந்த 2 மினிட்ஸ்க்குள்ள போலனா ஹெலிகாப்டர் எஸ்கேப்பை நம்மளால திரும்ப பண்ண முடியாது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடிட்டு வரணும். ஸோ கைஸ் நான் வந்து திரும்ப முதல்ல இருந்து விளையாட்டு வரேன். இது ஆனால் ரொம்ப சீட்டிங்க. இது ஒருத்தவே முடியும். எவ்வளவு நேரங்க அந்த ஸ்லெண்டரினா வரும்? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். ஓகே கைஸ், இப்போ நான் திரும்ப கேபிள் எடுத்துட்டேன். திரும்ப நியூ கேம் பிளே இது. பாருங்க நம்மள எப்படிலாம் டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே கேபிள் இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு பட்டன் அழுத்தி விட்டு இப்போ நம்ம வந்து ரன் பண்ணோம் கைஸ். கமான் கமான் கமான். நான் கன்னை வந்து பாத்தீங்கன்னா பாதிலேயே போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா அப்பதான் கன் எடுத்து டக்குன்னு ஓட முடியும். ஸ்லெண்டரினா இந்த முறை நான் ஏமாற மாட்டேன் கைஸ். ஸ்லெண்டரினா நீங்க விளையாடும் போது வந்துகிட்டே இருக்கும். நீங்க ரெடியா இருங்க. நீங்க ஸ்கிரீனை திருப்புறதுல கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும். இல்லைன்னா ஸ்லெண்டரினா நம்மள போட்டு தள்ளிடும். ஐயோ பாருங்க நண்பர்களே, நான் அந்த இடத்த உடைக்கவே இல்லைங்க. உடைச்சா தானே வருவீங்க. என்னங்க உடைக்கலனாலுமே வராங்க. இது என்ன போங்காட்டம். அம்மா ஸ்லெண்டரினா விளையாடாதமா. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஏணி வச்சு மேலே ஏறணும். பாருங்க ஃப்ரெண்ட், எவ்வளவு நேரம் வருது பாருங்க ஃப்ரெண்ட். இது உண்மையிலேயே இது ரொம்ப ஓவருங்க. இவ்வளவுலாம் வரக்கூடாதுங்க அதுக்குன்னு. ஓகே டோர் ஓபன் ஆகல. ஓபன் ஆயிடுச்சு. கண்டுபிடிச்சிட்டா இருப்பீங்கன்ட்டு போடு. 2 பேர் கைஸ். கண்ணு முக்கியங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் நம்ம கதை. 2 பேர் நிக்கிறாங்க ஒரே இடத்துல. ஓகே இப்போ நம்ம வந்து எவாக்குவேஷன் தப்பிக்க போறோம் கைஸ். ஃபிளைட் எஸ்கேப்க்கு ரெடியா? ஓகே அவ்வளவுதான், ஃபிளைட்ல ஏறியாச்சு, எஸ்கேப் ஆயாச்சு கைஸ். இந்த ஃபிளைட் எஸ்கேப் உண்மையிலே செம்ம த்ரில்லிங்கா இருந்தது. நான் உண்மையிலே சொல்றேன். அதாவது நீங்களே பார்த்திருப்பீங்க, அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு வெடிகுண்டு வச்சு அப்புறம் குரோபார் வச்சு அதை பண்ணி இதை பண்ணி திடீர்னு இவங்க வருவாங்க, நம்ம சுட்டு பிஸ்டல் ஆமோ அது இதுன்னு சொல்லிட்டு, அதுவும் புதுசா அடியாளுங்க 4-5 அடியாளுங்களை வச்சு இந்த கேம் பிளே உண்மையிலே தாறுமாறா இருந்தது. கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது உண்மையிலே வந்து கிரானி ஃபேன் மேடா இருந்தாலுமே வேற லெவல் ஃபேன் மேடு. உண்மையான கேமையே தூக்கி சாப்பிட்டுருச்சுன்னு நான் சொல்லுவேன். அந்த அண்டர் கிரவுண்ட்லாம் வேற லெவலுங்க. அண்டர் கிரவுண்ட்ல 3 பேர் அவனுக்கு கன் வச்சு சுட்டு எஸ்கேப் ஆகி செம்மையா இருந்தது. அதுவும் 8 எனிமியோட நம்ம தப்பிச்சிருக்கோம். ஸோ அந்த கேம் பிளே வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு விளையாடவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பாக்குற உங்களுக்கும் நிச்சயமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். அதுவும் வந்து செகண்ட் ஹாஃப்ல இந்த இத்தனை பேர் வந்தாங்க பாத்தீங்கன்னா, அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்க எனிமீஸ் எல்லாம் அதை பார்த்தோன்னே உங்களுக்கே வேற லெவல்ல இருந்திருக்கும். ஸோ கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் தப்பா சொல்லிட்டேன். இந்த கேம்ல 8 எனிமியில 9 எனிமி. ஸ்லெண்டரினா சைல்ட நான் சேர்க்காம விட்டுட்டேன். அந்த ஸ்லெண்டரினா சைல்ட சேர்த்தா 8 இல்ல கைஸ் 9 எனிமி. ஸோ பாத்துக்கோங்க, 9 எனிமீஸ் ஒரே வீட்டில்னா எவ்வளவு த்ரில்லான கேம் பிளேன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட நான் இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம்லேயே முடிச்சிருக்க வேண்டியது. இந்த ஸ்லெண்டரினா வந்து நம்மளை ஏமாத்தி ஜெயிச்சிருச்சு. ஸோ எனக்கு அது ரொம்ப வருத்தம்பா, எனக்கு வருத்தம்பா.